சரி, பொதுவாக தலைமுடி அப்படிங்கிறது நம்முடைய ஆரோக்கியத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அறிகுறியாகத்தான் நம்ம பார்க்குறோமே தவிர தலைமுடி கொட்டுறதை வெறும் தலைமுடி சார்ந்த பிரச்சனையாக நம்ம பார்க்கக்கூடாது. இந்த ஒரு புரிதல் நம்ம எல்லாருக்குமே. முதல்ல தலைமுடி சார்ந்த பிரச்சனையை, தலைமுடி கொட்டக்கூடிய பிரச்சனையை மருத்துவ ரீதியாக அணுக வேண்டும் அப்படிங்கிற ஒரு புரிதல் நம்ம சமுதாயத்துக்கு இல்லை. எல்லாம் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, தலைமுடி கொட்டுச்சு, நான் தலைமுடி வளர்கிறதுக்கு என்ன பண்ணணும், இதை தான் பார்க்குறோமே தவிர ஆயுர்வேதம் சொல்லக்கூடிய அறிவுரைகள் உங்களோட ரத்த மண்டலம், உங்களோட எலும்பு மண்டலம், உங்களோட கொழுப்பு மண்டலம், இந்த மூணு ஆரோக்கியமா இருந்தா உங்க தலைமுடி கருகருவென்று கம்பி போல வளரும். இது மூணுத்துல ஏதாவது ஒரு மண்டலம் டெஃபிஷியன்ட் ஆனாலும் அன்ஃபார்ச்சுனேட்லி இன்னைக்கு எந்த பேரண்ட்ஸும், இன்னைக்கு இளநரை இருக்கக்கூடிய குழந்தையோட இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் யாருமே டாக்டர் கிட்ட போய் இது ஏன் வந்ததுங்கிற காரணத்தை கேட்கறதே கிடையாது. அண்ட் செகண்ட் பெரிய தவறு நம்ம பண்றது, இதை மாத்துறதுக்கு ஹேர் ஆயில் போதும். பட் இது ரெண்டுமே ஒரு கம்ப்ளீட் ட்ரீட்மெண்ட் கிடையாது. முதல்ல நோயை புரிஞ்சுக்கணும். இந்த பையனுக்கு புரோட்டீன் டெஃபிஷியன்சி இருக்கா, கார்டிசோல் இன்க்ரீஸ் ஆகுதா, ஹை ஸ்ட்ரெஸ்ல இருக்கானா, இல்ல நைட்ல தூங்காம இருக்கானா. இப்போ மொபைல் கல்ச்சர் வந்ததுல இருந்து எல்லாம் 12 மணிக்கு தான் தூங்குறாங்க, யாரும் சீக்கிரம் தூங்குறது இல்லை. இந்த மாதிரி விஷயங்கள்ல எது பாதிக்குது அப்படிங்கிறது. தொடர்ந்து டை யூஸ் பண்ணுறதும் ஒரு பெரிய பிரச்சனையை உண்டாக்குமா? சரி, முதல்ல டை யூஸ் பண்ணுறதே பிரச்சனையை உண்டாகும். நம்ம சூப்பர் ஸ்டார் அவரோட பேட்டியில் சொன்னதே தான், 26 வயசுலேருந்தே நான் டை போட ஆரம்பித்தேன், 40 வயசு வரும்போது எனக்கு தலைமுடி போயிடுச்சு. இதுதான் உண்மை. குழந்தை பிறக்கும் போதே எண்ணெய் தேய்த்து குளிக்கக்கூடிய ஒரு கலாச்சாரத்தை நம்ம வச்சிருக்கோம். அப்போ நமக்கெல்லாம் நம்ம அப்பாவுக்கு பொடுகு இருந்ததுன்னா கிடையாது, தாத்தாவுக்கு பொடுகு இருந்ததுன்னா கிடையாது. நீங்கள் ஒரு 40 வருஷத்தை தான் பொடுகை பார்ப்பீங்க. அதுக்கு முன்னாடி பொடுகை பற்றி ஹிஸ்ட்ரியே இருக்காது. அப்படியா? ஓகே ஓகே. அதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த டிவி அட்வர்டைஸ்மெண்ட் 40 வருஷத்துக்கு முன்னாடி பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட் பாருங்கள், பொடுகுன்னு சொல்லக்கூடியதுக்கு ஒரு ஷாம்புவோ ஆயிலோ உலகத்துலேயே நீங்கள் எங்கேயும் பார்க்க முடியும். நீங்கள் என்னைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற பழக்கத்தை நிறுத்துனீங்களோ அன்னைக்கு தான் பொடுகு வராது. முடி மட்டும் ஒன்ஸ் வழுக்க விழுந்துச்சுன்னா விழுந்து தான், அதிலிருந்து நம்ம அந்த ஃபாலிக்கலை திரும்ப ரீபில்ட் பண்ணவே முடியாது. இது உண்மையா சார்? வழுக்கை தலையில் முடி முளைக்காதானா கிடையாது, நல்லாவே முளைக்கும். அதுக்கு ஆயுர்வேதத்தை 4 ஸ்பெஷாலிட்டி ட்ரீட்மெண்ட்டும் இருக்குது. 5வது வெரி இம்பார்ட்டன்ட், தேவையில்லாத மருந்துகளை எடுக்கக்கூடாது. இன்னைக்கு நம்ம எல்லாரும் செய்கிற இன்னொரு பெரிய தவறு என்னன்னா, நம்மளே டாக்டர். எஸ், ஹலோ சார், வணக்கம். வணக்கம். ஸோ ஒவ்வொரு முறையும் உங்களை வெவ்வேறு விதமான டாப்பிக்கில் சந்திக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இப்போ இன்னொரு சந்தோஷம், ஏன்னா ஆண்கள்லாம் ரொம்ப சந்தோஷப்படுற மாதிரி ஒரு டாபிக். இப்போது ஷூட்டுக்கு முன்னாடி தலை வாரணும் சார். தலை வாரி எடுத்து பார்த்தா ஒரு 15 முடி அது சீப்பில் இருக்குது. ஒரு மன உளைச்சலோட தான் இங்கே உட்காந்துட்டு இருக்கேன். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ஹேர் கேர்ன்றது வந்து ரொம்ப காலமாக சிஏகாய் ஆடுக்கு முதற்கொண்டு பெண்களுக்கான ஒரு சாதனை மாதிரி பெண்களே தான் வச்சுருப்பாங்க, ஆண்களுக்கு முடியில்லாத மாதிரி. ஏன்னா இந்த மாதிரி ஒரு பால்டு, ஒரு சொட்டை விழுதாலையும் சரி, முடி உதிர்தல், நிறைய பிரச்சனை ஆண்களுக்கும் இருக்குது. எதனாலும் தெரியல, பெரும்பாலும் இந்த முடி சம்மந்தப்பட்ட பிரச்சனைன்னு வரும்போது பெண்களையே சார்ந்து இருக்கும். வழுக்கைன்னு வரும்போது மட்டும் தான் ஆண்கள் பக்கம் வருவாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது ஹேர் கேர், இப்போ ஆண்களுக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, ஜீனில் இருந்தால் நீ என்ன தானே ஹேர் கேர் பண்ணாலும் சரி, உன் தாத்தா இல்லை அப்பா யாருக்கோ ஒருத்தங்களுக்கு வழுக்க தலையா, அவனுக்கும் வழுக்க தான் விழுன்றாங்க. ஸோ உண்மையிலேயே இது ஜீன் சம்மந்தப்பட்ட ஒன்றா சார்? சரி, பொதுவாக தலைமுடி அப்படிங்கிறது நம்முடைய ஆரோக்கியத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அறிகுறியாகத்தான் நம்ம பார்க்கணுமே தவிர தலைமுடி கொட்டுறதை வெறும் தலைமுடி சார்ந்த பிரச்சனையாக நம்ம பார்க்கக்கூடாது. இந்த ஒரு புரிதல் நம்ம எல்லாருக்கும் வேணும். 5 விஷயங்கள் ஹேர் ஃபாலை பொறுத்தவரையில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது, ஹேரை பொறுத்தவரையில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது. ஃபஸ்ட்டு, உங்களோட ஹேர் வந்து பார்க்கறதுக்கு நல்லா கருப்பாக இருக்குது, நல்லா பார்த்தா கொஞ்சம் திக்காக இருக்குது, நல்லா அடர்த்தியாக இருக்குது அப்படின்னாலே உங்களோட ப்ரோட்டீன் இன்டேக்கும் ப்ரோட்டீன் அசிமிலேஷனும் உங்கள் உடம்புல ரொம்ப நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஆன் த ஆல்டர்னேட்டிவ், ஹேர் தின் வருது, நமக்கு ஹேரை வந்து நிறைய தலையில் வந்து கேப்பு தெரிகிற மாதிரி இருக்குது, தலைமுடி நிறைய இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் எண்ணெய் வச்சு வரனா தலையில் இருக்கக்கூடிய அந்த இடைவெளி தெரிகிற மாதிரி இருக்குது. இது வருதுனாலே உங்களோட ப்ரோட்டீன் மெட்டபாலிசம் அல்லது உங்களுக்கு சிறுநீரில் ப்ரோட்டீன் யூரியா இருக்குன்னு அப்படிங்கிறத அர்த்தம். சரி சரி சரி. 2வது, உங்களுக்கு இளநரை வருது அப்படின்னா உங்கள் உடம்புல கால்சியம், உங்களோட தைராய்டு, அதே போல் உங்களோட பேராதைராய்டு, இது 3மே வந்து பாதிப்புக்கு உள்ளாக இருக்குது இல்லை உள்ளாக போகுதுன்னு அர்த்தம். இன்றைக்கி நிறைய பேர் வந்து இளநரை வந்துருச்சு, வெள்ளை முடி வந்துருச்சு, ஸ்ட்ரெஸ்ஸு, ஆங்ஸைட்டின்னு சொல்கிறோம். கிடையவே கிடையாது. இந்த ஹார்மோன் ஃபங்க்ஷனில் வரக்கூடிய சேஞ்ச் உங்களுக்கு இளநரையை கொண்டு வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகே ஓகே. 3வது, இன்றைக்கி ஹேர் ஒடிஞ்சு விழுது, வேரோட கொட்டில் தலை வரும்போது ஒடிஞ்சு விழுந்த மாதிரி வருது அப்படின்னு வருதுனாலே உங்களோட ஃபோலிக் ஆசிட், உங்களோட ஜிங்க் அண்ட் உங்களோட காப்பர் இன்டேக்கு ரொம்ப மோசமாக இருக்குதுன்னு அர்த்தம், டெஃபிஷியண்ட்டாக இருக்குதுன்னு அர்த்தம். உங்களுக்கு வேரோட முடி கொட்டுது, நீங்கள் சொன்னீங்களா சார் தலை வாரினா 15 முடி வந்துருச்சு சார் நீங்களா, இப்படி இருக்குனாலே உங்களோட அயன், உங்களோட தைராய்டு ப்ரொஃபைல், அதே போல் உங்களோட பேராதைராய்டு ப்ரொஃபைல் ரொம்ப மோசமாக இருக்குண்ணா. ஓகே ஓகே. 5வது, சொட்டை. திடீர்னு பார்த்தா 3 மாதத்தில் என் முடி தலையில் எப்படி கொட்டுச்சுனே தெரியல, அப்படியே சைடில் மேலே ஏறிச்சு, அப்புறம் எல்லாம் ஒன்றா கவர் ஆயிடுச்சு, பெரிய ப்ளே கிரவுண்டே ஆகிடுச்சு சார் அப்படின்றீங்க இல்லையா.
இது வருதுனாலே நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது உங்கள் உடம்புல கார்டிசால் ரொம்ப மோசமாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ இன்றைக்கி அப்பாவுக்கு தலைமுடி ஒரு மாதிரியாக இருக்குது, தாத்தாவுக்கு குறைவாக இருக்குது, அப்போ எனக்கும் குறையுது அப்படின்னா அப்பாவுக்கு 50 வயசில் அது வந்திருக்கும், உங்களுக்கு 30 வயசில் வருதுன்னா அது தவறு. முதல்ல தலைமுடி சார்ந்த பிரச்சனையை, தலைமுடி கொட்டக்கூடிய பிரச்சனையை மருத்துவ ரீதியாக அணுக வேண்டும் அப்படிங்கிற ஒரு புரிதல் நம்ம சமுதாயத்துக்கு இல்லை. சரி, ஆமாம் ஆமாம், நிச்சயம். எல்லாம் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, தலைமுடி கொட்டுருச்சு, நான் தலைமுடி வளர்கிறதுக்கு என்ன பண்ணணும், இதை தான் பார்க்குறோமே தவிர ஆயுர்வேதம் சொல்லக்கூடிய அறிவுரைகள் உங்களோட ரத்த மண்டலம், உங்களோட எலும்பு மண்டலம், உங்களோட கொழுப்பு மண்டலம், இந்த 3 ஆரோக்கியமாக இருந்தால் உங்கள் தலைமுடி கருகருவென்று கம்பி போல் வளரும். இது 3த்தில் ஏதாவது ஒரு மண்டலம் டெஃபிஷியன்ட் ஆனாலும், சக்தி இல்லாமல் போனாலும் உங்களுடைய தலைமுடி நிறைய பிரச்சனையை சந்திக்கும். தலைமுடி கொட்டுவது, தலைமுடி உதிர்ந்த அளவுக்கு புதிய முடிகள் முளைக்காமல் இருப்பது, தலைமுடி உதிர்ந்து போவது, கையை வச்சு இப்படி தேய்ச்சாலே தலைமுடி வேரோட கழட்டிட்டு வர்றது, இது எல்லாமே இருக்கிறத பார்க்க முடியும். ஸோ தலைமுடி சார்ந்த பிரச்சனை, இளநரை சார்ந்த பிரச்சனை, பொடுகு சார்ந்த பிரச்சனை, இது 3மே வேறு வேறு என்டிட்டி. ஓகே ஓகே, இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா பார்த்துக்கிறோம், ஆனால் கிடையாது, இது 3 வேறு வேறு என்டிட்டி. ஸோ அந்த மாதிரி தலைமுடி பிரச்சனைங்கிறது வெறும் தலைமுடி பிரச்சனையாக மட்டும் நம்ம பார்க்காம உடம்புடைய ஆரோக்கியத்துடைய ஒரு வெளிப்பாடாக நம்ம பார்க்கும்போது நம்முடைய ஆரோக்கியத்தில் அவ்வளவு பெரிய மாற்றங்கள், ஆரோக்கியத்தை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு வரதை பார்ப்போம். ஆயுர்வேதத்தை 3 விஷயத்தை பார்க்கும்: தர்ஷனம், ஸ்பர்ஷனம், பிரஷ்னம். ஒரு நோயை புரிஞ்சுக்கணுன்னா 3 விஷயம் பண்ணுவோம். தர்ஷனம் அப்படிங்கிறது பார்க்குறது, ஸ்பர்ஷனம்ங்கிறது எக்ஸாமின் பண்ணுறது, பிரஷ்னம்ங்கிறது கேட்டு புரிஞ்சுக்கிறது. இதுதான் அந்த காலத்தை நோய் புரிதலுக்கான அடிப்படை 3 கேள்விகள். இதில் தர்ஷனம்னு சொல்லக்கூடியது கண்ணை பார்க்குறது, நாக்கு பார்க்குறது, உடம்புல வலிகள் இருக்கக்கூடிய இடத்தை பார்க்குறது, அந்த போல் தலைமுடியை பார்த்தும் நோய்களை புரிந்து கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் தமிழ் மருத்துவம், ஆயுர்வேத மருத்துவத்தில் அந்த காலத்தில் இருந்த முக்கியமான டயக்னோசிஸில் ஒன்றுனே சொல்லலாம். ஓகே ஓகே, ஆல்ரைட் சார், ரொம்ப அழகாக சொன்னீங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது நான் ஒன்றா கேட்கணும்னு ஆசைப்பட்றேன். நிறைய பேருக்கு இந்த இலைநரைன்றது வந்து பிரச்சனையாக இருக்கும். இப்போ எல்லா கிளாஸ்லேயுமே பார்த்தீங்கன்னா கூட இருக்க யாரோ ஒருத்தருக்கு வந்து இந்த இலைநரை இருக்கும். ஃபஸ்ட்டு அவங்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் சவுண்டாக இருக்கும். காலப்போக்கில் அவங்களுக்கே பழகிடும், என்னடா எதுவும் பண்ணலையா, ஏன்னா அவங்க எல்லாமே வந்து எதனா முயற்சி பண்ணியிருப்பாங்க, டை அடிச்சிருப்பாங்க, மருதாணி போட்டிருப்பாங்க, கலர் மாறி இருக்கும். ஆனால் அதை தொடர்ந்து பண்ணோன்னா அவங்களுக்கே ஒரு அலுப்பு ஏற்படுற, அட என்ன இப்படி இருந்தாலும் எல்லாருக்கும் கிண்டல் பண்ண போகிறாங்க, எல்லாருக்கும் தெரியும் எனக்கு இலைநரை இருக்குன்னு. இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, இது காலம் ஃபுல்லாக டை அடிக்கிறது மட்டும் தான் ஒரே ஒரு ரெமெடியாக இருக்குமா, இதுக்கு திரும்ப லைக் வேறு எதுவுமே ஆப்ஷன் பண்ண முடியாதா? சரி, முதல்ல இளநரையை குணமாக்க முடியுமானா அந்த கேள்விக்கான பதில் நிச்சயமாக முடியும். ஓகே, சரிங்களா. ஆனால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களோட செரிமான மண்டலம், உங்களோட ரத்த மண்டலம், உங்களோட எலும்பு மண்டலம், இது 3 ஆரோக்கியமாக நீங்கள் மெயின்டைன் பண்ணால் தான் இந்த இளநரையை குணமாக்கும். இது ஸ்கூல் பசங்களுக்கு வரதுக்கும் இதான் காரணம். நிச்சயமா. சரி, ஸ்கூல் பசங்க தானே சார் இன்றைக்கி வந்து பிஸ்ஸாவும் பர்கரும் சாப்பிட்டுட்டு சுற்றுறான். இன்றைக்கெல்லாம் நம்மள மாதிரி இருக்கவங்க கூட ஓரளவுக்கு ஹெல்த் கான்ஷியஸ் வந்ததுனால கான்ஷியஸாக நம்ம அவாய்ட் பண்ணுறோம். பெண்களுக்கு சொல்லவே வேணாம், அவங்க உடல் எடையை பற்றி ஒரு பெரிய கேர் வரும்போது அவங்க அதெல்லாம் நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள், வெயிட் போட்டுருன்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்கள், அதோடு அவங்க டச் பண்ணவே மாட்டாங்க. ஆனால் ஆம்பளை பசங்களுக்கு கவலையே கிடையாது, யாராவது எக்கடாவது போங்கப்பா, எனக்கு வேண்டியது தான். இப்போ அந்த மாதிரி ஆகும்போது என்ன ஆகுது, இளநரை வருது. அவங்களோட ஃபஸ்ட்டு பாதிக்கப்படுறதே அவங்களோட டைஜஸ்டிவ் சிஸ்டம் தான். ரெண்டாவது, எத்தனை குழந்தைங்க இன்றைக்கி ஆம்பளை பசங்க கீரை சாப்பிட்றாங்க, எத்தனை குழந்தைங்க இன்றைக்கி பயிறு வகைகள் சொல்லக்கூடிய ப்ரோட்டீன் சாப்பிட்றாங்க, இது எல்லாமே உடம்பை பாதிக்கும். இந்த பாதிப்புடைய அளவு அதிகமாகும் போது இன்றைக்கி தலைமுடி வெள்ளையாகுது. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி இன்றைக்கி எந்த பேரண்ட்ஸும், இன்றைக்கி இளநரை இருக்கக்கூடிய குழந்தையோடு இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் யாருமே டாக்டர்கிட்ட போய் இது ஏன் வந்ததுங்கிற காரணத்தை கேட்குறதே கிடையாது. அண்ட் செகண்ட் பெரிய தவறு நம்ம பண்ணுறது, இதை மாற்றுறதுக்கு ஹேர் ஆயில் போதும். பட் இது ரெண்டுமே ஒரு கம்ப்ளீட் ட்ரீட்மெண்ட் கிடையாது. முதல்ல நோயை புரிஞ்சுக்கணும். இந்த பையனுக்கு ப்ரோட்டீன் டெஃபிஷியன்சி இருக்கா, கார்டிசால் இன்க்ரீஸ் ஆகுதா, ஹை ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கானா, இல்லை நைட்டில் தூங்காமல் இருக்கானா. இப்போ மொபைல் கல்ச்சர் வந்ததுலேருந்து எல்லாம் 12 மணிக்கு தான் தூங்குறாங்க, யாரும் சீக்கிரம் தூங்குறதில்ல. இந்த மாதிரி விஷயங்களில் எது பாதிக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். சரி. அப்போ இதை ரெக்டிஃபை பண்ணக்கூடிய ஒரு ப்ரோட்டோக்காலை, அட்லீஸ்ட் ஒரு நோய் வரத்துக்கு உங்களுக்கு 15 வருஷம் ஆகுதுன்னா போகிறதுக்கு ஒரு 15 மாதமாவது டைம் கொடுத்தீங்கன்னா இளநரை குணப்படுத்தக்கூடியது தான். ரைட், ஓகே. இன்ஃபேக்ட் நிறைய பேர் சொல்கிற இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒன்ஸ் சின்ன வயசுலேயே இதை குணப்படுத்தினா முடியும், இல்லைனா காலம் ஃபுல்லாக டை. இதை டைலே வந்து நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, ரொம்ப காலமாக டை யூஸ் பண்ணுறது தான் அது வந்து வெறும் இந்த ஸ்கால்ப்பில் மட்டும் இல்லை, ஸ்கால்ப் உள்ளேயும் இறங்கும், அது கேன்சர் உண்டாக்கும், அலர்ஜி உண்டாக்கும், நிறைய விதமான இது சொல்கிறாங்க. இன்ஃபேக்ட் நிறைய டை கம்பெனிகளுடைய அந்த ஒரு சேஷையிலே எழுதியிருக்கும், இது வந்து அலர்ஜன் இது இருக்குது, மேபி சில பேருக்கு ரியாக்ட் ஆகாமல் இருக்கலாம், ஆப்போசிட்டாக ரியாக்ட் ஆகலாம். இது உண்மையா சார்? தொடர்ந்து டை யூஸ் பண்ணுறதும் ஒரு பெரிய பிரச்சனையை உண்டாக்குமா? சரி, முதல்ல டை யூஸ் பண்ணுறதே பிரச்சனையை உண்டாக்கும். ஓகே, இந்த கிளாரிட்டி நமக்கு வேணும். சரி. ரெண்டாவது, இந்த டை யூஸ் பண்ணுறது, நீண்ட காலமாக யூஸ் பண்ணுறது பாதிப்பை உருவாக்குமான்னு கேட்டால், நம்ம சூப்பர் ஸ்டார் அவரோட பேட்டியில் சொன்னதே தான். 26 வயசுலேருந்தே நான் டை போட ஆரம்பித்தேன், 40 வயசு வரும்போது எனக்கு தலைமுடி போயிடுச்சு அப்படின்னு.
இதுதான் உண்மையும் கூட. இன்றைக்கு கெமிக்கல் சார்ந்த டை நீங்கள் வந்து ஒரு கலரிங் ஏஜென்ட்டுன்னு சொல்லுவோம். இப்போ உங்கள் தலைமுடி வெள்ளையாக இருக்குது, அதை கருப்பாவோ பழுப்பாவோ மாற்றத்துக்கு நீங்கள் ஒரு கலரிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த முடி அதை அப்சார்ப் பண்ணி கொஞ்ச நாள் அதை வைக்கிறதுக்கு அமோனியா தேவை. எந்த டையிங் யூனிட் நீங்கள் போனாலும் இன்றைக்கி தோல் துணியிலேருந்து எல்லாத்துக்கும் அமோனியா தேவை. அப்போ அந்த அமோனியா வந்து கார்சினோஜெனிக், புற்றுநோயை உருவாக்கக்கூடிய ஒரு அமிலம் அது. அப்போ நீங்கள் அதை குறைந்த அளவு தான் நான் பயன்படுத்துகிறேன் அப்படின்னு சொன்னாலும் கூட நம்ம தலையில் அதை பயன்படுத்தும் போது அதை போட்டு 1 மணி நேரம் 2 மணி நேரம் உட்கார்றது மட்டும் இல்லை, அது அடுத்த 1 மாதம் 2 மாதம் உங்கள் தலைமுடியில் இருக்கிற வரையிலும் உங்களுக்கு வந்து நிச்சயமாக ஒரு பாதிப்பை உருவாக்கும். அதே போல் டை அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது 100ல் 50 பேருக்கு பார்த்தீங்கன்னா அலர்ஜியை க்ரியேட் பண்ணும். சிலருக்கு வந்து மூக்கிலேருந்து தண்ணி கொட்டிக்கிட்டே இருக்கும், சைனசைட்டிஸ், அலர்ஜிக் ரைனைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய குழாவை திறந்தால் தண்ணி கொட்டுற மாதிரி காலையிலேருந்து ராத்திரி வரலும் மூக்கில் தண்ணி கொட்டிக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த நோய்கள்லாம் வரும்போது ஃபஸ்ட்டு கேள்வியே நான் கேட்பேன், யாராவது ஒரு 40 வயசில் இருக்க ஒரு ஆணோ பெண்ணோ வரும்போது கேட்பேன், இந்த நோய் ரொம்ப நாளாக இருக்குன்னா டை அடிப்பீங்களான்னு தான் முதல் கேள்வியே கேட்பேன். ஏன்னா அவங்களுக்கு அதை கிரியேட் பண்ணுறதே இந்த டை தான். சரி சரி. ஸோ அதனால் கெமிக்கல் பேஸ்டு டை அல்லது இன்றைக்கு சோ கால்டு ஹெர்பல் டைன்னு சொல்லக்கூடியது கூட கெமிக்கல் மிக்ஸ் பண்ண டையாக தான் இருக்கே தவிர நேச்சுரல் டை அப்படிங்கிறது நீங்கள் அப்பப்போ செஞ்சு போட்டு உங்களுடைய தலையை கருப்பாக்கி கொள்ள முடியும். இது ஒரு டெம்பரவரி ப்ராசஸ். ஆனால் நிரந்தரமாக இதை குணமாக்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்கும்போது ஏன் நம்ம வந்து டெம்பரவரி யூஸை பற்றி கவலைப்படணும்? ஓகே ஓகே ரைட் சார். இன்னும் சில ஆண்களுக்கு வந்து தொடர்ந்து ஒரு ப்ராக்டிஸ் இருக்கும், என்னென்னா தலை குளிச்சா வந்து பார்க்க அழகாக இருப்பன்றது, தினமும் தலை குளிப்பாங்க. இப்போ சில பேர் சொல்லுவாங்க வாரத்தில் 2 நாள் தலை குளிக்கலாம், 3 நாள். முதல்ல இந்த ஒரு உடல் குளிக்கிறதும் தலை குளிக்கிறதும் டிஃப்ரென்ஸ் இருக்கா? முதல்ல குளிச்சல் அப்படின்னாலே உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரல குளிக்கிறது தான். சரி சரிங்களா. அந்த காலத்தில் நம்ம ஏரிக்கு போவோம், ஆறுக்கு போவோம், அங்கெல்லாம் வந்து கழுத்தளவுலாம் குளிக்க முடியாது, முங்கி தான் குளிப்போம். அப்போ நமக்கு பிரச்சனை கிடையாது. இப்போ கலாச்சாரங்கள் மாறும்போது, நேரமின்மை மாறும்போது நம்மலாம் என்ன பண்ணுறோம்னா எது பண்ண முடியுமோ அதை பண்ண ஆரம்பிக்கிறோம். இதெல்லாம் எங்கே தெரியுமா ஆரம்பிக்குது? நம்மலாம் வீட்டில் பிறப்போம். அந்த காலத்தில் 100 வருஷத்துக்கு முன்னாடி மருத்துவமனை கிடையாது, வீட்டில் பிறப்போம். குழந்தை பிறக்கும் போதே எண்ணெய் தேய்த்து குளிக்கக்கூடிய ஒரு கலாச்சாரத்தை நம்ம வச்சுருப்போம். அப்போ நமக்கெல்லாம் நம்ம அப்பாவுக்கு பொடுகு இருந்ததுன்னா கிடையாது, தாத்தாவுக்கு பொடுகு இருந்ததுன்னா கிடையாது. நீங்கள் ஒரு 40 வருஷத்தை தான் பொடுகை பார்ப்பீங்க, அதுக்கு முன்னாடி பொடுகை பற்றி ஹிஸ்ட்ரியே இருக்காது. அப்படியா? ஓகே ஓகே. அதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த டிவி அட்வர்டைஸ்மெண்ட் 40 வருஷத்துக்கு முன்னாடி பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட் பாருங்கள், பொடுகுன்னு சொல்லக்கூடியதுக்கு ஒரு ஷாம்புவோ ஆயிலோ உலகத்துலேயே நீங்கள் எங்கேயும் பார்க்க முடியும். தாத்தா பாட்டி காலத்தில் கூடவா? கிடையாது. ஓகே. எப்போ பொடுகு வர ஆரம்பிச்சதுன்னா இப்போ ஆஸ்பத்திரியில் குழந்தை பிறக்கும் போதே டாக்டர் சொல்லுவார், எண்ணெய் தேய்ச்சிலாம் குழந்தைய குளிக்க வைக்காத, சளி பிடிச்சிடும்னு சொல்லி அனுப்புவார். நீங்கள் என்றைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற பழக்கத்தை நிறுத்துனீங்களோ அன்னைக்கு தான் பொடுகு வர ஆரம்பிச்சது. அப்போ தலை குளிக்கும்போது அந்த காலத்தில் என்ன பண்ணுவோம் நம்ம, இன்றைக்கும் நீங்கள் நாகர்கோவில் போங்க, கேரளா போங்க, குளிக்கிறதுக்கு முன்னாடி எண்ணெயை தலையில் வச்சுட்டு குளிப்பாங்க. அப்போ உடம்பில் இருக்கக்கூடிய சூடு தன்மை குறையும் போது உங்களுக்கு பொடுகு வருவதற்கான வாய்ப்போ தலைமுடி கொட்டுவதற்கான வாய்ப்போ கிடையாது. இன்றைக்கு கூட நீங்கள் டேண்ட்ரஃப் ப்ராப்ளத்துக்காக ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட்டை போய் பார்த்தீங்கன்னா அவர் ஃபஸ்ட்டு உங்களுக்கு கொடுக்குற அட்வைஸ் என்ன தெரியுமா? நீ வந்து ஆயிலே தலைக்கு போடாதேம்பார். ஆயில் போட்டால் தான் பொடுகு வரும்பார். ஆயில் போட்டு 4 நாள் குளிக்காமல் இருந்தீங்கன்னா பொடுகு வரும், ஆயில் போட்டு தினசரி குளிச்சிங்கன்னா பொடுகே வராது. ஓ சரி சரி. ஸோ எண்ணெய் தேய்த்து குளிப்பது, தலைக்கு குளிப்பது, இதெல்லாம் டெய்லி செய்கிறது நம்ம ஆரோக்கியத்துடைய ஒரு அடிப்படை. அதை நம்ம செஞ்சு தான் ஆகணும். அதை செய்தாலே நம்முடைய ஆரோக்கியம் மேம்படுவது மட்டும் இல்லை, நமக்கு உடலில் நோய்களே வராது. ஓகே ஓகே. இது எதுக்காக கேட்குறேன்னா, தினமும் குளிக்கும் போது என்ன வேணும், ஃபஸ்ட்டாச்சும் ஒரு ஆற்றுல குளிப்பாங்க குளிப்பேன். இப்போ வந்து எதனால் யோசிக்கிறாங்கன்னா ஷாம்பு யூஸ் பண்ணுவோம், அதை முடிச்சுட்டு கண்டிஷனர் யூஸ் பண்ணுவோம். தொடர்ந்து இந்த ஒரு கெமிக்கல்ஸ் தலையில் தினமும் போகிறதால கூட நிறைய பிரச்சனைகள் ஏற்படுமா? 100%. இப்போது நீங்கள் வந்து இன்றைக்கி டாண்ட்ரஃப்க்கு பெருமையாக இருக்கக்கூடிய நீங்கள் விளம்பரங்களில் வரக்கூடிய எல்லா ஷாம்பும் எடுத்து அதில் இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் என்னங்கிறத திருப்பி பார்த்தீங்கன்னா அதில் செலினியம் சல்ஃபைடுன்னு ஒரு கெமிக்கல் இருக்கும். நீங்கள் நம்மளுடைய கெமிக்கல் டேபிள்னு சொல்லுவோம்ல, அந்த டேபிள் எடுத்து இந்த செலினியம் எங்கே வருதுன்னு பாருங்கள், ஆர்சனிக்கு கீழே வரும். மனிதனை கொல்லக்கூடிய அளவுக்கு விஷத்தன்மை வாய்ந்த கெமிக்கல்ஸ் 4 இருக்குன்னா அதில் செகண்ட் இருக்கிறது செலினியம் தான். ஸோ செலினியம் சல்ஃபைடை நீங்கள் கண்டினியூஸாக யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய பாதிப்புகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. செலினியம்னு ஒரு சத்து இருக்குது, அது ரத்தத்துக்கு தேவை, அது வேறு. செலினியம் சல்ஃபைடுன்ற கெமிக்கல் இருக்குது. எல்லாம் சொல்லுவாங்க இப்படி தலை அப்படியே தலைமுடி பலன்னு இருக்கும்பாங்கள்ல, அதற்கு அந்த பளபளப்புக்கு காரணம் செலினியம் சல்ஃபைடு. ஓகே ஓகே. அதை நீங்கள் உபயோகப்படுத்துனீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக அதனால் ஏற்படுகின்ற பாதிப்புகளுடைய ஒரு வெளிப்பாடாக கூட உங்களுக்கு தலைமுடி கொட்டுறது, சொட்டையாகிறது, இளநரை வரதெல்லாம் வாய்ப்பு இருக்குது. கெமிக்கல் இல்லாத எவ்வளவோ விஷயங்கள் நம்முடைய சமூகத்தில் இருந்தாலும் நம்ம அதுக்கெலாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதில்ல. பொதுவாக சீயக்காய் வீட்டில் அரைச்சி நம்ம உபயோகப்படுத்துகின்ற வரை நீங்கள்லாம் டிவி அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துருப்பீங்களான்னு எனக்கு தெரியாது. 1985 87 ஒரு 7 மணிக்கு ஒரு நியூஸ் வரும்.
7:30 நியூஸ் வரும். 7:30 நியூஸ் பிரேக்கில் முதல்ல வரக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட் என்ன தெரியுமா? சிக்கக்காயின்னு ஒரு சோப்பு வரும். ஷீக்கால சிக்கக்காயின்னு, அதுக்கு பேரே சிக்கக்காயின்னு தான், சரி. சிவப்பு கலர் சோப்பு. அந்த காலத்துலலாம் வந்து ஷாம்பு கிடையாது நம்ம ஊரில். அப்போ வெறும் சிக்கக்காய் சோப்பு தான் இருக்கும், சிகப்பு கலரில் இருக்கும். போட்டிங்கன்னா பயங்கரமாக நுரையாக வரும். எனக்கு தெரிஞ்சு நாங்கள் குழந்தை பருவத்திலலாம் தலைக்கு அது தான் பயன்படுத்துவோம். யாருக்குமே தலைமுடி பிரச்சனை வந்தது கிடையாது. என்றைக்கு ஷாம்புங்கிற ஒரு கல்ச்சருக்குள்ளே நம்ம மூவ் ஆகணுமோ, அந்த ஷாம்பு செய்கிறதுக்குன்னு ஒரு கெமிக்கல் இருக்கு இல்லையா, அதுவே தலைமுடியை பாதிக்கக்கூடியது. சரி ஓகே. ஸோ நான் பொதுவாக எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணுறது, நீங்கள் தலைமுடியின் ஆரோக்கியமாக இருக்கணும்னா வாரத்துக்கு குறைஞ்சது 2 முறை நல்லா விளக்கெண்ணெய் இல்லை நல்லெண்ணெய் எடுத்து தலையில் ஸ்கேல்பில் மசாஜ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி இயற்கையாக இருக்கக்கூடிய சிக்கக்காய் பொடியை தண்ணியில் குழைத்து தலையில் தேய்த்து குளிக்கக்கூடிய ஒரு வழக்கத்தை வச்சாலே 99.9% உங்களுக்கு பொடுகு பிரச்சனை மட்டும் இல்லை, உங்களோட தலைமுடி சார்ந்த பிரச்சனையும் வராதுன்னே சொல்லலாம். ஓகே நீட்லி புட் சார். சார் ஒரு பக்கம் இந்த பொடுகு பிரச்சனை இது எல்லாமே கூட மனசால நாங்கள் வந்து ஏற்றுப்போம் சார். ஆனால் இந்த வழுக்கன்னு ஒன்று ஆரம்பிச்சிட்டா அது வந்து அவனோட மொத்த வாழ்க்கையே புரட்டி போடுற மாதிரி ஆகிடும். ஒன்று மற்றவங்க கிண்டல் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை அவனுக்கு வெளியில் போகும்போதே ஒரு பெரிய ஒரு காம்ப்ளெக்ஸ் உண்டாகிடும். என்னடா இது நம்மளுக்கு முடியலையேன்னு. அதுக்கப்புறம் கேப் போட ஆரம்பிப்பாங்க, விக் வைக்கிறோன்னு பார்ப்பாங்க, ஹேர் செட் என்னென்னலாம் முடியுமோ எவ்வளோவெல்லாம் காசு தயார் பண்ணணும்னு சொல்லுவாங்க. இன்னொரு பக்கம் ஒரு இடத்துல படிச்சிருந்தேன், முடி மட்டும் ஒன்ஸ் வழுக்க விழுந்துச்சுன்னா விழுந்து தான், அதிலிருந்து நம்ம அந்த ஃபாலிக்கலை திரும்ப ரீபில்ட் பண்ணவே முடியாது. இது உண்மையா சார்? இது ஒரு பெரிய ஒரு மூட நம்பிக்கைன்னு தாங்க சொல்லணும். ஸோ இன்றைக்கி நிறைய விஷயங்கள் மாடர்ன் மெடிசன் வரும்போது முடியாதுங்கிற எண்ணங்கள் உங்கள் மனசுக்குள்ளே ஆழமாக விதைக்கப்படும் போது அதற்கு இருக்கக்கூடிய சொல்யூஷனை நீங்கள் தேட ஆரம்பிங்க. இட்ஸ் அ சைக்கலாஜிக்கல் மார்க்கெட்டிங்னு சொல்லுவோம். ஒரு விஷயம் உங்களால் பண்ண முடியாதுன்னு நீங்கள் உங்கள் மனசில் ஆழமாக விதைச்சிட்டா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பிரிட்டிஷ்காரங்க இந்தியாவுக்குள்ளே வந்தபோது உங்களோட எஜுகேஷன் சிஸ்டம் ரொம்ப மோசமானதுங்கிற எண்ணத்தை விதைக்க ஆரம்பிக்கும் போது தான் குருகுல கல்வியை விட்டுட்டு நம்ம அடுத்த லெவல் கல்விக்குள்ளே மூவ் ஆகிறோம். இன்றைக்கி பிரிட்டிஷில் இருக்கக்கூடிய ஆக்ஸ்ஃபோர்ட்லேருந்து எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா குருகுல கல்வியில் தான் வச்சுருக்கான். இங்கே இருக்க கல்ச்சர் அங்கே கொண்டு போயிட்டு அங்கே இருந்த உதவாத கல்ச்சர் தான் இங்கே கொண்டு வந்து வச்சுருக்கான். ஸோ இந்த ஷாம்பு மற்ற விஷயங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா எதுவுமே இந்தியன் பேஸ்டு கிடையாது, எல்லாமே வெளியிலேருந்து தான் வருது. அப்போ வெளியிலேருந்து அது உள்ளே வரும்போது அவங்க முதல்ல செய்யக்கூடிய விஷயமே என்ன தெரியுமா? நீ பண்ணுறது தப்பு, இது உனக்கு நோயை உருவாக்குதுன்னு சொல்லக்கூடிய ஒரு கான்செப்டை க்ரியேட் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பெரிய சூரியகாந்தி எண்ணெய் கம்பெனி நம்ம இந்தியாவுக்குள்ளே வரும்போது என்ன பண்ணான்னா, இதய நோயை பற்றி மிகப்பெரிய விழிப்புணர்வு அப்படின்னு நிறைய கேம்பெயின்ஸை க்ரியேட் பண்ணி, இந்த இதய நோய் வரத்துக்கு காரணம் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய நல்லெண்ணெய் தான், நீங்கள் யூஸ் பண்ணுற கடல் எண்ணெய் தான் அப்படின்னு ஒரு பெரிய பயத்தை உருவாக்கி, அதுக்கப்புறம் அந்த கம்பெனி வந்து அந்த ப்ராடக்டை கொண்டு வந்து இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? அந்த ப்ராடக்ட் வரும்போது அதோட வணிகமும் இப்போ சமீப காலத்தில் அதோட வணிகம்லாம் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்கள். அப்போ நீங்கள் சொல்லுங்கள், அப்போ உண்மையிலே அந்த எண்ணெய் அவ்வளவு நல்ல எண்ணெயாக இருந்தால் இந்தியாவில் ஏன் இதய நோயாளிகளோட எண்ணிக்கை அதிகமாகுது? 40 வருஷம் ஒரு பெரிய கிரிக்கெட் பிளேயரை வச்சு அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணாங்க. அந்த கிரிக்கெட் பிளேயருக்கு ஹார்ட் அட்டாக் வந்த உடனே எல்லா அட்வர்டைஸ்மெண்ட்டும் அவங்க அபேக் பண்ணிட்டாங்க. இதுதான் ரியாலிட்டி. அப்போ நம்ம ஊருக்கு வரவங்கெல்லாம் முதல்ல என்ன பண்ணுறாங்க, நீ செய்கிறது தப்பு அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கும்போது, ஐயோ நான் செய்கிறது தப்பு போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இல்லாத விஷயத்தை நம்ம தேட ஆரம்பித்து கடைசியில் அவங்க கொடுக்கறது தான் ஒரே சொல்யூஷன் அப்படிங்கிற சைக்கலாஜிக்கல் புஷிங்குள்ளே போகிறோம். அப்போ வழுக்கை தலையில் முடி முளைக்காதானா? கிடையாது, நல்லாவே முளைக்கும். அதுக்கு ஆயுர்வேதத்தில் 4 ஸ்பெஷாலிட்டி ட்ரீட்மெண்ட்டே இருக்குது. இன்றைக்கி ஆயில் போடுறது ஒன்று தான் நீங்கள் பார்க்குறீங்க. தலைப்பொதிச்சல்னு ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம். தலைப்பொதிச்சல் அப்படிங்கிறது இன்றைக்கி தலைமுடி மொத்தமாக கொட்டிய பிறகு கூட அந்த தலைகளுக்கு சில வகையான மூலிகை, உதாரணத்துக்கு சிம்பிளாக ஒரு தலைப்பொதிச்சல் நான் எல்லாரையும் வீட்டிலேயே போட சொல்லுவேன். சரி. நெல்லிக்காய் வந்து ஒரு 1/4 கிலோ எடுத்து அதை நல்லா இட்லி பாத்திரத்தில் போட்டு வேக வச்சு நல்லா உள்ளே இருக்க கொட்டையை எடுத்துகிட்டு அந்த பல்ப்பை மிக்சரில் போட்டு அது கூட 2 முட்டையோட வெள்ளைக்கரு, விளக்கெண்ணெய் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டு அரைச்சி ஒரு பேக் போட்டு அதை ஸ்கேல்ப் ஃபுல்லாக போட சொல்லுவேன். இது வந்து நீங்கள் எல்லாருமே வீட்டில் பண்ணலாம். சரி. இதை பண்ணும்போது இதை 1 மாதம் நீங்கள் வாரத்துக்கு 1 நாள் செஞ்சுட்டு உங்களோட ஒரு முடி இப்போ கையில் எடுத்துருங்க. 1 மாதம் இதை செஞ்சுட்டு இன்னொரு முடி எடுத்து பாருங்கள், இந்த ஹேரோட டென்சிட்டி இம்ப்ரூவ் ஆகிருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இதுக்கு பேர் தலைப்பொதிச்சல்னு பேர். இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான தலைப்பொதிச்சல் சிகிச்சைகள் ஆயுர்வேதத்தில் இருக்குது. இப்போ உங்களுக்கு வயசு என்ன, உங்களுக்கு எதனால் தலைமுடி கொட்டுச்சு, இப்போ புற்றுநோய் சிகிச்சைக்கு ஒருத்தர் போயிட்டு வர்றாரு, தலைமுடியே இல்லை, தலைமுடி வரணும், அப்போ அவருக்கு என்ன மாதிரி தலைப்பொதிச்சல் பண்ணணும்? சுகர் அதிகமாச்சு, தலைமுடி கொட்டி போச்சு, அவருக்கு என்ன பண்ணணும்? மன அழுத்தம் கடுமையாக,
அதனால் தலைமுடி கொட்டு போச்சு. அவருக்கு இது தலைப்பொதிச்சல்னு சொல்லக்கூடிய ட்ரீட்மெண்ட் செகண்ட் ப்ரோட்டோகால். ஆயில் மட்டும்தான் நம்ம பார்க்குறோம், தலைப்பொதிச்சல் ஒன்று. மூணாவது வந்து ஷிரோவஸ்தின்னு சொல்லுவோம். தலையில் ஒரு பேக் மாதிரி வச்சுட்டு தலைமுடி வளர்கிறதுக்குள்ள எண்ணெய்களை வந்து ஒரு 500 மில்லி எடுத்து நிரப்பி 3/4 மணி நேரம் தலையை நிரப்பி வைக்கக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு பேர் ஷிரோவஸ்தின்னு பேர். இதெல்லாம் வந்து எவ்வளோ எஃபெக்டிவ்னா ப்ராக்டிக்கலாக நீங்கள் வந்து ஆனந்த கண்ணீர் விடக்கூடிய அளவுக்கு எஃபெக்டிவானது. 4வது பிரச்சானனம்னு சொல்லுவோம். பிரச்சானனம் அப்படிங்கிறது தலையில் ரொம்ப அதீத வழுக்கை விழுந்து முடியே போயிடுச்சுன்னா ஒரு ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஊசிகளை கொண்டு தலையில் லேசாக ஓட்டை போட்டு உள்ளே இருக்கக்கூடிய போர்ஸை ஓப்பன் பண்ணி நேச்சுரல் ஹேர் கொண்டு வரக்கூடியது ஒன்று. ஸோ இன்றைக்கி தான் நீங்கள் வந்து ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பற்றி நம்ம பார்க்குறோம். ஆனால் ஆயுர்வேதத்தில் 5000 அப்படின்னா என்ன அர்த்தம்? 5000 வருஷத்துக்கு முன்னாடியே சொட்டையோட மனிதர்கள் இருந்திருக்காங்கன்னு தானே அர்த்தம். அப்போ அதை போட்டு உள்ளே இருக்கிறத கொண்டு வரக்கூடியது அப்படிங்கிறது. ஸோ தலைமுடிங்கிறது வந்து ஆரோக்கியத்துடைய ஒரு கண்ணாடி அப்படிங்கிறது தான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். எக்ஸ்டர்னல் ட்ரீட்மெண்ட் மற்ற விஷயங்கள் இருந்தாலும் கூட இன்டர்னலாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ணோன்னா இது சரியாகும். ஸோ தலையில் வழுக்கை விழுந்தால் தலைமுடி முளைக்குங்கிற நம்பிக்கை முதல்ல நமக்கு வேணும். அண்ட் இட் இஸ் பாசிபிள். ரைட் 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 சார். இப்போ நீங்கள் சொல்லும் போது தான் ஞாபகம் வருது, ஒரு பக்கம் எல்லாருக்கும் இந்த வழுக்கை விழுந்துருமா இந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் அதை விட எல்லாருக்குமே யோசிக்கிற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? ஒருவேளை இந்த வழுக்கை விழுந்துருச்சு, இப்போ அவங்களுக்கு இருக்க ஒரு பெரிய பிரச்சனை, இப்போ வழுக்கை விழுந்துருச்சு, அதுதான் நான் இந்த ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்லாம் பண்ணலாமா? ஏன்னா நிறைய பேருக்கு என்ன சொல்லுவாங்க, இந்த டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிட்டா 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி வந்து மாற்றணும், அது ரேட்டாகவும் ரொம்ப ஒரு ஜாஸ்தியாகும். அது இல்லாமல் வெறும் வழுக்கை நான் சொல்கிறது அப்பாவுக்கு இருக்கும், தாத்தாக்கு இருக்கும், அப்புறம் அவங்க வந்து மனசுக்கு ஏற்றுப்பாங்க, ஓகே அவங்களுக்கும் இருக்குது, ஜீனாக நம்மளுக்கும் வந்துடும். எப்போ இதோட ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணணும் சார்? ஏன்னா ஆரம்பத்திலே அது பண்ணும்போது அதுக்கான இது ரொம்ப குறைவாக இருக்கும்ல. சரி, பொதுவாக என்றைக்கு உங்களுக்கு ஒரு ஆசை தலைமுடி மேலே வருதோ அன்றைக்கே ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். நீங்கள்லாம் ட்ரீட்மெண்ட்டை பற்றி பேசுகிறீங்க, நான் ப்ரிவென்ஷன் பற்றி பேசுகிறேன். ஓகே ஓகே ஓகே. எனக்கு ஆரோக்கியமாக நம்ம தலைமுடியை வச்சுக்கிறதுக்கு 1000 வழிகள் இருக்கும்போது நோய் வந்த பிறகு அதை மாற்றுறதுக்கு நம்ம எதுக்கு முயற்சி பண்ணணும்? இன்றைக்கி வந்து நல்ல ஹெல்தி ஹேபிட்ஸ் 5 விஷயம் நீங்கள் டெய்லி பண்ணிங்கன்னா உங்கள் தலைமுடி கொட்டாது, ஆரோக்கியமாக இருக்கலாம். சூப்பர் சார், சொல்லுங்கள் சார். நம்பர் 1, ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணி குடிக்கணும். எந்த அளவுக்கு உங்கள் சிஸ்டமை ஹைட்ரேட்டடாக வச்சுக்கிறீங்களோ உங்கள் உடம்பு சூடு இருக்காது, தலைமுடி ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். நம்பர் 2, உங்களோட டயட்டில் உங்களோட எடைக்கு 1 கிராம் அளவுக்கு ப்ரோட்டீனை சேர்க்கணும். நீங்கள் 70 கிலோ இருக்கீங்கன்னா ஒரு நாளைக்கு 70 கிராம் ப்ரோட்டீன். ரொம்ப மெனக்கிட வேணாம், 4 இட்லி சாப்பிட்டாலே 70 கிராம் ப்ரோட்டீன் நமக்கு கிடச்சிரும். அப்படியா? ஆமாம், ஒரு இட்லி 25 கிராம் வைங்க, 100 கிராம் ஆச்சு. பாதி அரிசி பாதி பருப்பு தானே, அதில் உங்களுக்கு கிடைக்குது. கூட சாம்பார் சாப்பிட்றீங்க, மதிய உணவில் சாம்பார் சாப்பிட்றீங்க. நிச்சயமாக நம்ம தமிழ் உணவில் நிச்சயமாக ப்ரோட்டீனுக்கு பற்றாக்குறை கிடையாது. ஆனால் இட்லி சாப்பிட்றது வெயிட்டுக்காக நிறுத்த போய் தான் இன்றைக்கி எல்லாரும் சொட்டையாகிட்ருக்கோம். ஸோ ப்ரோட்டீன் இன்டேக் இருக்கணும். நம்பர் 3, உடல் சூடாகாமல் நீங்கள் பார்த்துக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? ஒன்று எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும், வாரத்துக்கு 1 முறை 2 முறை, இல்லைனா தொப்புளில் ஒரு 30 சொட்டு விளக்கெண்ணெயை நைட்டு படுக்கும்போது வைக்கணும். இது உங்கள் உடல் சூடை குறைக்கும் போது நிச்சயமாக உங்கள் தலைமுடி கொட்டுறதை நீங்கள் கண்கூடாகவே பார்க்க முடியும். 1 வாரம் பயன்படுத்தினாலே மாற்றம் தெரியும். 4வது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது, இன்றைக்கி நம்ம செய்ய வேண்டியது தூக்கம். இன்றைக்கி தூக்கத்துக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தலைமுடி கொட்டுறது பெருசாக இருக்கிறத பார்க்க முடியாது. இன்றைக்கி யாரெல்லாம் நம்ம வீட்லேயே கணவன் மனைவி இருப்போம், கணவன் ரொம்ப ஆழ்ந்த ஒர்க் பண்ணுவார், மனைவி கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பாங்க. அவங்க நல்லா மத்தியானம் ஒரு தூக்கம், இரவு ஒரு 6 மணி நேரம் தூங்குகின்ற மனைவிகளை நீங்கள் பாருங்கள், அவங்க தலைமுடி வந்து வயது ஆக ஆக செழுமையாயிட்டு போகுமே தவிர குறையவே குறையாது. யாரெல்லாம் தூக்கத்தை தொலைத்து நம்ம நாளை கடத்திக்கிட்டு இருக்கோமோ நம்ம எல்லாருக்குமே தலைமுடி மாற்றம் வரும். 5வது வெரி இம்பார்ட்டண்ட்டு, தேவையில்லாத மருந்துகளை எடுக்கக்கூடாது. இன்றைக்கி நம்ம எல்லாரும் செய்கிற இன்னொரு பெரிய தவறு என்னென்னா, நம்மளே டாக்டர் ஆயிரும். இன்றைக்கி கேஸ் ட்ரபிள் வந்தால் உடனே ஒரு பேன் மாத்திரையை போடு, இன்றைக்கி வந்து தலைவலி வந்தால் ஒரு அனாசின் போடு, கோல்டு வருதா அந்த கோல்டுக்கான மாத்திரையை போடு, அது இதுன்னு ஒவ்வொரு வகையான மாத்திரைகளை பயன்படுத்துகிறோம். அதே போல் சளி இருமல் காய்ச்சல் வரும்போது முறையான மருத்துவ ஆலோசனை இல்லாமல் சாப்பிட்றோம். இதை விட முக்கியமான விஷயங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஹைலைட் பண்ணி சொல்லணும்னு என்னென்னா, கண்ட மாதிரி யூடியூப் பார்த்து சொல்கிறவங்க டாக்டரா இல்லையான்னு பார்க்காம அவங்க சொல்கிற ஹோம் ரெமெடிஸை ட்ரை பண்ணாது சார். நம்பர் வர சொல்கிறாங்க சார். இந்த இது வந்து முடிக்க எவ்வளோ நல்லது. ஆப்பிள் எடுக்காதீங்க, ஆப்பிளுக்குலாம் 10க்கு 1 தான் கொடுப்பேன்றாங்க, ஆப்பிளுக்கே 1 தான் கொடுப்பீங்களான்ற அளவுக்கு ஷாக் கொடுக்குறாங்க சார். இதுதான் ப்ராப்ளம். இதை சொல்கிறவங்க முதல்ல டாக்டரான்னு பாருங்கள். இப்போ நான் ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்கிறேன்னா உடனே கூகுள் போங்க, இல்லை சாட் ஜிபிடி போங்க, நான் சொன்ன விஷயத்தை டைப் பண்ணி அதோட ரியாலிட்டி என்னன்னு செக் பண்ணுங்கள்.
ரியாலிட்டி செக் பண்ணாமல் உங்களோட ஆரோக்கியத்தை தயவு செய்து யாரும் பணயம் வைக்காதீங்க. இதுதான் நான் முக்கியமாக சொல்லுவேன். நான் சொன்ன அந்த 6 விஷயம் இதை நீங்கள் பண்ணாலே உங்கள் தலைமுடி ஆரோக்கியமாக இருக்கும்ல. எக்ஸலன்ட் சார். ஸோ தலைமுடி பற்றி டீட்டெயிலாக சொல்லிட்டீங்க. அது கூட சேர்ந்து அடிஷ்னலாக ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைக்கிறேன். எல்லாருக்குமே இது ஒரு பிரச்சனை, உங்களை பார்க்குற மாதிரி தான் இதுவும் நிறைய பேருக்கு பிரச்சனையாக இருக்குது. ஸோ நிறைய ஆண்களுக்கு என்ன ஒரு ஆசைனா ஒரு அடர்த்தியான ஒரு தாடி வேணும், ஒரு மீசை வேணும்லாம் ஆசைப்படுவாங்க. ஸோ அவங்களுக்கு எதனால் கம்மிங் பேக் அகெயின் சொல்லுவாங்க, அப்பாவுக்கு தாத்தாக்கெலாம் நிறைய இருந்தால் தான் உங்களுக்கு அந்த ஜீன் படி முடி வரும், இல்லைனா வராதுன்னு சொல்லுவாங்க. உண்மையாக அது உடம்புல டெஸ்டோஸ்டிரானோட அளவு நீங்கள் நார்மலாக வச்சுக்கிறீங்க அப்படின்னா உங்களோட ஆணுக்கு வந்து ஒரு 700 வரையிலும் டெஸ்டோஸ்டிரான் பாயிண்ட்ஸ் இருக்கலாம். நீங்கள் வந்து அட்லீஸ்ட் ஒரு 500-600 மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட மீசை தாடி ஆண்களுக்கு ஏற்றாப்போல் உடலில் முடிகள் இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். டெஸ்டோஸ்டிரான் யாருக்கெல்லாம் குறைவாக இருக்கோ அவர்களுக்கு பெண்களுடைய அமைப்பில் இருக்க மாதிரி அவங்களுக்கு தாடி மீசை இது குறைவாக இருக்கிறத பார்க்க முடியும். பட் இது நோய் கிடையாது. நம்ம உடம்புல என்ன செக்ரிஷன் ஆகுதோ அதை பொறுத்து நமக்கு வரக்கூடிய ஒரு மாறுதல். அப்போ நல்ல தாடி வேணும், நல்ல மீசை வேணும், நல்ல ஒரு மேன்லியாக எனக்கு வந்து எல்லாமே வேணும் அப்படின்னு நினச்சோன்னா டெஸ்டோஸ்டிரானை ரைஸ் பண்ணணும். டெஸ்டோஸ்டிரானை எப்படி ரைஸ் பண்ணுறது? பெஸ்ட்டு டெஸ்டோஸ்டிரான் பூஸ்டர் எது அப்படின்னிங்கன்னா ஷிலாஜத்து இஸ் நம்பர் 1 டெஸ்டோஸ்டிரான் பூஸ்டர். ஹெர்பலில் பார்த்தோன்னா அமுக்ரா கிழங்கு ஒரு டெஸ்டோஸ்டிரான் பூஸ்டர். இது ரெண்டத்தில் ஏதாவது ஒன்று நீங்கள் உட்புறமாக எடுக்க ஆரம்பித்தாலே உங்கள் டெஸ்டோஸ்டிரான் ரைஸ் ஆகும். பட் ஓவரால் இன்றைக்கி தலைமுடி வளர்வதற்கு நம்ம வந்து ஒரு ஆயிலை யூஸ் பண்ணுறதுக்கும் மீசை தாடி வளர்வதற்கு ஒரு ஆயிலை யூஸ் பண்ணுறதுக்கும் 2 டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ். எல்லாம் முடி தான், ஆனால் வேறு வேறு ஆஸ்பெக்ட்ஸ். அப்போ நம்ம இதுக்குன்னு இருக்கக்கூடிய பிரத்யேகமான சிகிச்சைகளை நம்ம பண்ண ஆரம்பித்தோம்னா மீசையும் தாடியும் கருகருன்னு வளர்ந்துடும். மீசை தாடி இல்லைன்னு கவலைப்பட்டது போய் அடிக்கடி ஷேவ் பண்ண வேண்டியிருக்குன்னு கவலை வரக்கூடிய அளவுக்கு வர வைக்க முடியும். ஆனால் இது ஒரு ப்ராசஸ். இப்போ நம்ம தலைமுடியை கூட நீங்கள் தென்னை எண்ணெய் போட்டு ஒரு மாதத்தில் 2 மாதத்தில் ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வர முடியும். ஆனால் மீசை தாடி வளரணுன்னா குறைந்தது 1 வருடம் உணவுலேருந்து நம்ம தூங்குறதுலேருந்து நல்ல சேஞ்சஸ் கொண்டு வந்தோன்னா அந்த க்ரோத்தை கொண்டு வரும். ஓகே ஓகே. உங்களுக்கு எப்படி சார் இவ்வளோ ஒரு க்ரோத்துக்கான காரணம் எப்படி சார்? எங்கள் வீட்டில் நாங்கள்லாம் வந்து குழந்தையாக இருக்கும்போது எங்களுக்கு ஹாபியே திருப்பதி போகிறது தான். சரிங்களா? ஸோ என்னோடய கிராண்ட் மதர் வந்து திருப்பதி வெங்கடாச்சலபதியோட ஒரு ஹார்ட் கோர் டிவோட்டி. அவங்க பேரே பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேமிலியில் பாட்டி பேர் கோவிந்தம்மாள், அவங்களோட அண்ணன் பேர் ஏழுமலை, இப்படி தான் வைப்பாங்க. அவ்வளோ டிவோட்டிஸ். இப்போ எங்களுக்கு ஹாபி என்னென்னா ஸ்கூல் லீவ் விடுறாங்க, செகண்ட் சாட்டர்டே சண்டேனா ஃப்ரைடே நைட்டு கிளம்பி திருப்பதி போயிடுவோம். சாட்டர்டே ஃபுல்லாக ஒரு மொட்டையை போட்டுட்டு திருப்பி வருவோம். குழந்தை பருவத்தில் தலைமுடியோடு என்னை பார்த்ததை விட தலைமுடி இல்லாமல் தான் பார்ப்போம். அப்போ அந்த தலைமுடி ஒவ்வொரு டைம் மொட்டை போடும்போதும் எங்கள் பாட்டி என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்பெஷல் கேர் எடுத்து எண்ணெயெல்லாம் பண்ணி தலையில் போட்டு தேய்ச்சி அதாவது நம்ம வந்து நெல் பயிர் வைக்கிற மாதிரி 3 மாதத்துக்கு ஒரு முறை நல்லா வளர்த்து வெட்டுற மாதிரி வெட்டுவாங்க. ஒருவேளை அது ஒரு பழக்கமானு தெரியல. பட் கான்ஷியஸாக நாங்கள் வந்து ஹார்ட் கோர் நான் வெஜிடேரியன் ஃபேமிலிங்க. சரிங்களா? இப்போ நான் சைவம், பட் குழந்தை பருவத்தில் நான் வந்து அசைவம். ஹார்ட் கோர் நான் வெஜிடேரியன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டே இட்லி மீன் குழம்பு தான் இருக்கும். அந்த அசைவ உணவுகள் அது கூட நம்ம சாப்பிடக்கூடிய அந்த ஹெல்தியான டயட்டு, ஐ திங்க் அதுதான் பெரிய காரணம்னு நான் நினைக்கிறேன். அண்டு நீங்கள் சொன்ன மாதிரி ஜெனட்டிக்காக இது ஒரு காரணமாக இருக்கும்போன்னா எனக்கு தெரிஞ்சே எங்கள் அப்பாவோட மண்டை சொட்டை தான். ஓ சரிங்களா? அவருக்கு முடி கிடையாது, சரி, தாடியும் கிடையாது, மீசையும் கிடையாது. ஆனால் எங்களுக்கு அந்த மாறுதல் என்ன காரணம்னா உணவு தான். உணவு நம்ம வந்து குழந்தை பருவத்திலேருந்து நல்ல ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்ஸும் ஆண் குழந்தையாக இருந்ததுனால டெஸ்டோஸ்டிரான் ரிச் ஃபுட்டும் கொடுக்கறது கல்ச்சராகவே எங்கள் ஃபேமிலியில் உண்டு. எங்கள் குடும்பத்தில் இருக்க எல்லாருமே, என்னோடய அண்ணா கசின்ஸ் யாரை பார்த்தாலுமே மீசை தாடி வந்து பயங்கரமாக இருக்கும். ஆனால் அவங்களோட அப்பாக்கள் பார்த்தீங்கன்னா வந்து சுமாராக தான் இருப்பாங்க. சரி சரி சரி. என்ன ரீசன்னா கல்ச்சரல் ஃபுட்டு தான், சாப்பாடு தான். இன்றைக்கி நம்ம வீட்டில் ஆம்பளை பையன் இருக்கான், நல்ல மீசை தாடி வளரணும், நல்ல தலைமுடி வரணும்னா பெருசாலாம் மெனக்கிட வேணாம். டெய்லி உணவில் 2 முட்டை, வாரத்தில் 2 முறை ஃபிஷ்ஷு, வாரத்தில் 1 முறை நாட்டுக்கோழி, மாதத்தில் 1 முறை மட்டன், இதை கொடுங்க போதும் தலைமுடி கருகருன்னு வளர்ந்துடும். ஓகே. மீசை தாடி நல்லாவே வளரும். இன்னைக்கு பெண் குழந்தைகள் தான் ஆண் குழந்தைகளை விட உடலை கெடுத்துக்கிறதுல நம்பர் 1 இருக்கிறத பார்க்க. சரியாக சாப்பிட்றது கிடையாது. ஆம்பளை பசங்க பிஸ்ஸா பர்கர்னு உள்ளே இறங்கிடுறாங்க. பொம்பளை பிள்ளைங்க இன்னைக்கு வந்து கோழிக்கு அடிமையாக இருக்கிறது. எக்ஸாக்ட்லி சார். இன்னைக்கு வந்து தலைமுடி பிரச்சனை உடல் எடையோடு வரும்போது நான் ஃபஸ்ட்டு சிக்கன் சாப்பிடாமல் இருக்க முடியுமாமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் அந்த பொண்ணு உடனே சொன்னோம், வீக்லி ஒன்ஸ் கூட சாப்பிடக்கூடாதா. ஆண்களுக்கு எப்படி வழுக்கை பிரச்சனை இருக்கோ பெண்களுக்கு சில பேருக்கு வந்து இந்த முன்னாடி நெத்தியே ரொம்ப ஏறு இருக்கும், அது வந்து ஏறு நெத்தின்னு சொல்லுவாங்க. இன்னும் சில பேர் வந்து கிண்டல் பண்ணி உங்க ஃப்ரெண்டில் முன்னாடி சொட்டை விழுந்திருக்கு அது மாதிரிலாம் கிண்டல் பண்ணுவாங்க. பட் அவங்க சொல்கிறது என்னென்னா 21 இயர்ஸாக தலை பொதிச்சலை வாரத்துக்கு 1 முறை நான் செய்கிறேன், எனக்கு தலைமுடி ஆரோக்கியமாக இருக்கிறது அப்படின்னு கொண்டு அவங்க அந்த வயசில் அவ்வளோ ஹெல்த்தியான ஹேரை அவங்கள மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு ஹெட் பேக் யூஸ் ஆகும்னா நம்மளாம் ஏன் அதை பண்ணக்கூடாது?